புதுச்சேரியில் தவளக்குப்பம் அருகே தனியார் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர். மாணவியின் உறவினர்கள் ஆசிரியரை தாக்க துரத்திச் சென்றதால் பரபரப்பு. புதுச்சேரியில் ஆசிரியரின் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்ட மாணவியின் உறவினர்கள் பள்ளியை சூறையாடியதால் பரபரப்பு. புதுச்சேரி கடலூர் சாலையில் மறியல் நடத்தியதால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை 13 மெட்ரோ ரயில் நிலையங்கள். தமிழக அரசிடம் திட்ட அறிக்கையை சமர்ப்பித்த மெட்ரோ ரயில் நிர்வாகம். தஞ்சை பட்டுக்கோட்டை அருகே தனியார் CBSE பள்ளி மாணவர்கள் ஹால் டிக்கெட் கிடைக்காமல் தவித்த விவகாரம். சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு 8ஆம் வகுப்பு வரை கூட அங்கீகாரம் இல்லை என அதிர்ச்சி தகவல். தஞ்சையில் அங்கீகாரம் இல்லாத CBSE பள்ளியால் ஹால் டிக்கெட் கிடைக்காத மாணவர்கள் அக்டோபரில் தேர்வெழுத சம்மதம். ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு முடிவு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற மக்கள் கடும் எதிர்ப்பு. போலீசார் குண்டுக்கட்டாக அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு. கும்மிடிப்பூண்டி அருகே மேல்பாக்கம் கிராமத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றும் பணி. குடியிருப்பு வாசிகள் கதறலால் பரபரப்பு. மேல்பாக்கத்தில் வீடுகளை இடிக்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு ஏற்கப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்பை மீண்டும் வழங்க அதிகாரிகள் மறுப்பு. தமிழகம் முழுவதும் காவல் அதிகாரிகளின் அலுவலகம், முகாம் அலுவலகத்தில் பெண் போலீசாரை பணியில் அமர்த்தக்கூடாது. இணை ஆணையர் மகேஷ்குமார் பாலியல் புகாரில் சிக்கிய நிலையில் சட்டம் ஒழுங்கு கூடுதல் DGP உத்தரவு. பாம்பனில் புதிதாக கட்டப்பட்ட ரயில் பாலத்தை வரும் 28ஆம் தேதி திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. திறப்பு விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என தகவல். சட்டப்பேரவை தேர்தலிலும் மக்களின் ஆதரவு திமுக கூட்டணிக்கே என முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை. எதிர்ப்பவர்கள் எத்தனை கெட்டப்பில் வந்தாலும் களம் நமதே என்றும் தொண்டர்களுக்கு மடல். ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். கடனை திரும்ப செலுத்தியும் அடமான பத்திரத்தை தர மறுத்த வங்கி மேலாளருக்கு 25,000 ரூபாய் அபராதம். வங்கிகள் ஏழை மக்களை துன்புறுத்தக்கூடாது எனவும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கடும் கண்டனம். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் 7,990 ரூபாய்க்கும் சவரன் 63,920 ரூபாய்க்கும் விற்பனை. உடலில் அணிந்து வரும் நகைகளை சுங்கவரி விதிக்கும் வகையில் உடைமைகளாக கருத முடியாது என்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை. சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு.
பொது அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த போராட்டத்திற்கும் காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது. சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரிய வழக்கை தள்ளுபடி செய்தும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பழனியில் பெரியார் சிலை அருகே நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடத்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அனுமதி மறுப்பு. நெய்க்காரப்பட்டியில் பொதுக்கூட்டம் நடத்தி கொள்ளலாம் என உத்தரவு. கேரள மாநிலம் கண்ணூரில் ராகிங் கொடுமையால் பள்ளி மாணவரின் கை உடைப்பு. மூத்த மாணவர்களுக்கு மரியாதை தரவில்லை என கூறி அரங்கேற்றிய கொடூரம். தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். 20ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலில் போலி இணையதளம் நடத்தி மோசடி செய்த விவகாரம். கோயில் அர்ச்சகர் மற்றும் பெண் என இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. சாதி என்ற தேவையில்லாத சுமையை சில பிரிவினர் இன்னும் கீழிறக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. சமூகத்தை பிளவுபடுத்தி சாதி ஏற்றத்தாழ்வுகளை தூண்டுகிறது எனவும் கருத்து. சிவகங்கை மாவட்டம் மேலப்பிடாவூரில் பட்டியலின இளைஞரின் கைகள் வெட்டப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை வெளியிட்ட செய்திக்கு பெற்றோர் மறுப்பு. புல்லட் ஓட்டியதற்காகவே மாற்று சமூகத்தினர் வெட்டினார்கள் என்று குமுறல். இறந்த பின்பு ஒருவர் வழக்கில் இருந்து விடுவிக்கப்படுவது விடுதலையாகாது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. அதிமுக போஸ்டர்களில் எம்ஜிஆரின் படத்தை ஸ்டாம்ப் சைஸில் போடுவது வருத்தம் அளிக்கிறது. அதிமுக இளைஞரணி மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் அவைத் தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் வேதனை. எம்ஜிஆர் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் என அழுத்தமாக கூறியுள்ளேன். இபிஎஸ் பெயரை குறிப்பிடவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள சென்ட்ரல் கோபுர கட்டடத்திற்கு அடிக்கல். உயர்கல்வித்துறை சார்பில் 120 கோடியே 54 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டடங்களையும் திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். பொருளாதாரம் தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டு நகர வளர்ச்சி மேம்படுத்தப்பட வேண்டும். கிரெடாய் ஃபேர் ப்ரோ 2025 கண்காட்சி தொடக்க விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் பிரதமர் மோடி சந்திப்பு. வெள்ளை மாளிகையில் மோடியை தழுவி வரவேற்றார் ட்ரம்ப். தனிநபர் விவகாரங்களை இரு நாட்டு தலைவர்கள் ஒருபோதும் விவாதிப்பதில்லை. அதானி விவகாரம் குறித்த கேள்விக்கு பிரதமர் மோடி பதில். அதானியின் ஊழலை வெளிநாட்டிலும் பிரதமர் மோடி மூடி மறைக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பகீர் குற்றச்சாட்டு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு Y பிரிவு பாதுகாப்பு. மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக Y பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா? பாஜகவின் வரலாறு எது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பேட்டி. அதன் அடிப்படையிலே கூட சேருகின்ற இடத்தில் கூட்டம் அதிகமாக சேரலாம், அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பெருந்தன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி. அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த Y பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பிஜேபியினுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு நான் விட்டுவிடுகிறேன். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருந்தால் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். விஜய்க்கு Y பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம்.
அதிமுகவில் இணைய விரும்பும் ஓபிஎஸ் சிறிது காலம் அமைதியாக இருக்க வேண்டும் என எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா அறிவுரை. வழக்கு உள்ளிட்ட எந்தவித இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். காதலர் தினம் கொண்டாடக்கூடாது என சிலர் கூறுவார்கள். ஆனால் நமக்கு ஒவ்வொரு நாளும் காதலர் தினம்தான். திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. இதை சொன்னா சில பேர் கோபம் வரும். அவங்கெல்லாம் காதலர் தினத்தை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காதலர் தினத்தை கொண்டாடாம இருக்க முடியுமா? ஒவ்வொரு நாளுமே காதலர் தினம்தான். சினிமாவை விட்டு விரைவில் விலகப் போவதாக இயக்குனர் மிஸ்கின் திடீர் அறிவிப்பு. டிராகன் பட இசை வெளியீட்டு விழாவில் பேசிய போது கூறிய தகவலால் திரையுலகினர் அதிர்ச்சி. உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் மோதலை தடுக்க வந்த போலீஸ் ஏட்டு இளைஞர் மற்றும் மூதாட்டியை தாக்கியதால் அதிர்ச்சி. நெல்லை அரசு மருத்துவமனையில் குழந்தை இறந்த விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வடிகட்டிய பொய்யை கூறுகிறார். மருத்துவர்கள் இல்லாததால் குழந்தை இறந்ததாக முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் மறுப்பு. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு திமுக வேரோடு பிடுங்கி எறியப்படும். கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசம். மக்கள் முடிவு செய்வார்கள் எப்படி எதிர்க்கட்சி எந்த ரூபத்தில் இருக்கணும் மக்களுக்கு தெரியும். திமுகவை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். நிச்சயமாக 2026 அது நடக்கும். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. ஞானசேகரனுக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் இரத்த பரிசோதனை. கூட்டணி கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டு பெரும் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரிய விவகாரம். மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. கேரள மாநிலம் திருச்சூரில் பட்டப்பகலில் வங்கி கொள்ளை. கத்திமுனையில் 15 லட்சம் ரூபாயை திருடிச் சென்ற நபரால் பரபரப்பு. பெங்களூருவில் நடந்து வரும் ஏரோ இந்தியா 2025 நிகழ்ச்சியில் சீறி பாய்ந்த இந்திய விமானப்படை விமானங்கள். வானில் போர் விமானங்கள் நிகழ்த்திய சாகசத்தை கண்டு ரசிகர்கள் ரசித்து பார்த்தனர்.